அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திப்பை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். SLFRS 15 தொடர்பாக நான் இன்று கலந்துரையாட வருவோம் நான் நினைக்கின்றேன். கடந்த காணொலி மூலம் மாதிரி வினாத்தாள் கணக்கீடு ஒன்றுக்குரிய 50 வினாக்களை நாங்கள் கலந்துரையாடியுள்ளோம். இன்று நான் முக்கியமாக எதிர்பார்க்கின்ற மாதத்துக்கு உள்ளான இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 தொடர்பாக கற்பிப்போம் நான் நினைக்கின்றேன். ரைட், கவனிங்க. SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தங்கள் தொடர்புடைய வருமானம். சரி, அது ஆசிரியர் வழிகாட்டியில் உங்களுக்கு வருமானம்னா வந்திருக்கு. முந்தைய LKS 17ன்னு சொன்னது. இப்போ 2019ஆம் ஆண்டில் உங்களுக்கு தெரியும் 1/2/2018 இருந்து உங்களுக்கு தெரியும் மாற்றங்கள் எழப்பட்டது. அந்த மாற்றம் என்ன பொறுத்தவரைக்கும் 2019ஆம் ஆண்டு EL பரீட்சைக்கு உள்வாங்கப்பட்டு விட்டது. 2020 சில கணக்கு ரீதியாக உள்வாங்கப்படலாம். அதை கவனிச்சுக்கொள்ளுங்க. SLFR 15 இது முக்கியம். SLFRS 16 அங்கே சொன்னான், குத்தையை சொன்னான். குத்தையை தொடர்பாக நீங்கள் நிறைய காணொலிகள் கற்றிருப்பீர்கள், அதில் எந்த டவுட்டுமே இருக்காது உங்களுக்கு. ஆனால் SLFR 15 சில தெளிவூட்டல் செய்கின்றபடினால் கவனிச்சுக்கொள்ளுங்க. வருமானம் என்றால் என்ன? வருமானம் என்பது இதில் எண்ணக்கரை சட்ட ரீதியாக எந்த மாற்றமும் பெறவில்லை. வருமானம் நோமலாக அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அதாவது உரிமையாளன்ற உரிமையாண்மை அதிகரிக்கிற விடயங்கள் 2 விடயம் தெரியும். ஒன்று உரிமையாளர் பங்களிப்புகள், 2வது வருமானம் ஏற்படுதல். அப்போ உரிமையாளரின் பங்களிப்புகள் தவிர்ந்த உரிமையை அதிகரிக்கக்கூடிய விடயங்களும், அது சொத்துக்களில் அதிகரிப்பையும் பொறுப்புகளை குறைவையும் ஏற்படுத்துகிற விடயங்களை சொல்லும். அதாவது சொத்துக்களில் அதிகரிப்பையும் பொறுப்புகளில் குறைவும் பெற்றாலையும் மாறி பொறுப்புகளை குறைவையும் ஏற்படுத்துகிற விடயங்கள் வருமானம் என்று கூறப்படும். இப்போ வருமானம் என்றால் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு உபாயம். அந்த உபாயத்தின் மூலம் நாங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ உரிமையாண்மையை அதிகரிக்கிற விடயங்கள் 2 விடயமாக இருந்தாலும் அந்த உரிமையாண்மையை அதிகரிக்கிற விடயங்களில் உரிமையாளர் பங்களிப்புகள் தவிர்த்து, உரிமையாளர் பங்களிப்பு என்றால் உரிமையாளர் இடப்பெற்ற மூலதனம் மேலே மூலத்தை சொல்லுவோம். பார்த்துக்கொள்ளுங்க. குறித்த காலப்பகுதியில் இப்போ தெரியும், இப்போ ஆண்டுன்னு சொல்கிற இடத்துல இப்போ காலப்பகுதின்னு சொல் பாதிக்கப்படுகின்றது. குறித்த காலப்பகுதியில் வணிகத்தின் பொதுவான செயற்பாடுகள் மூலம், நிறுவனத்தின் வளமையான செயற்பாடுகள் மூலம் அந்த உரிமையாளர் பங்களிப்புகள் தவிர்த்து, இதான் முக்கியம், உரிமையாளரின் பங்களிப்புகள் தவிர்த்து உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய பொருளாதார நலங்களின் மொத்த உட்பாற்றல் வருமானமாகும். அப்போ இதோடு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடியதும் சொத்துக்களில் அதிகரிப்பும் பொறுப்புகளில் குறைவை ஏற்படுத்துறதா நம்ம பண்ணிக்கொள்ளுங்க. சொத்துக்களில் அதிகரிப்பினையும் பொறுப்புகளில் குறைவினையும் ஏற்படுத்துகின்ற பொருளாதார நன்மைகளின் மொத்த உட்பாற்றலான் வருமானம் சொல்லப்படும். அப்போ சொத்துக்கள் கூடணும், பொறுப்புகள் குறையணும். சரி, அப்போ பொறுப்புகள் குறைஞ்சாதான் உரிமையாண்மை கூடும். அதில் சொத்து கூற இடத்துல உரிமையாண்மையும் கூடும். கணக்கெடு சாம்பாடு தாக்கம். அப்போ திருப்பி சொல்கிறேன். குறித்த காலப்பகுதியில் வணிகத்தின் பொதுவான செயற்பாடு மூலம் அது உரிமையாளர் பங்களிப்புகள் தவிர்த்து உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய பொருளாதார நலங்களின் மொத்த உட்பாட்டு, அப்போ அதிகரிக்கக்கூடிய சொத்துக்களில் அதிகரிப்பினையும் பொறுப்புகளில் குறைவினையும் ஏற்படுத்துகின்ற பொருளாதார நன்மைகளின் மொத்த உட்பாட்டு. இப்போ நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சொத்துக்களில் அதிகரிப்பும் பொறுப்புகளில் குறைவினை சேர்த்துக்கொள்ளுங்க. சரி, அதான் வருமானம் சொல்லுவோம். இந்த வருமானம் தெரியும், பொதுவாக விற்பனை வருமானமாக இருக்கலாம், சேவை வருமானமாக இருக்கலாம், ஏதாவது எங்களுடைய சொத்துக்களை மற்றவருக்கு வாடகைக்கு விட்டு உழைக்கின்ற வருமானமாக இருக்கலாம். அது என்ன பங்களா வருமானம் தொடர்பான பங்களாம் வருமானம் இருக்கலாம், முதலீட்டு வருமானமாக இருக்கலாம், ஏதாவது எங்களுடைய நன்மைப்புகள் எங்களுடைய ஆக்குரிமையில கொடுத்து அதன் மூலம் பெற்றுக்கொள்ள வருமானமாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். அந்த வருமானங்கள் மூலம் உழைக்கின்ற வருமானம். நியாயமான பெறுமதி நோமல முக்கியம் கேள்வி கேட்கிறோம். ஆதனம் பொறிமற்ற உபானம் தொடர்பான நியாயமான பெறுமதி இருக்குது. குத்தகை தொடர்பான நியாயமான பெறுமதி இருக்கு. நியாயமான பெறுமை என்று சொன்னால் சீர்மதிப்பு பெறுமைன்னு கேட்கலாம். சீர்மதிப்பு பெறுமதி சாதாரண கொடுக்கல் வாங்கலின் போது அளவீடு செய்யும் தினத்தன்று, சாதாரணமான அளவீடு செய்ய அந்த அளவீடு செய்கிற தினத்தன்று அந்த திகதியில் சொத்தொன்னை விற்பனை செய்யும் மூலம் கிடைக்கும் அதில் பொறுப்பொன்னை மாற்றுவதற்கு செலுத்தப்படும் பெறுமதி நியாயமான பெறுமதி. இப்போ சொத்தை நான் வாங்குறதுக்கு எண்ணுகின்ற அந்த பெறுமதி, அந்த பொறுப்பை இந்த நேரத்தில் தீர்க்க என்ன பெருமையை கொடுக்கணும் அந்த பெருமையை தான் சொல்லுவோம்
நியாயமான பெறுமதி. அறிவும் விருப்பம் உள்ள நபர்களுக்கிடையில் அன்புக்கும் உறவுக்கும் இடமற்ற வகையில் சொத்தினை பரிமாற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்ற பெறுமதியே நியாயமான பெறுமதி. 3 நோட்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ இங்கே நான் சொல்கிறேன், சாதாரண கொடுக்கல் வாங்கலின் போது அளவீடு செய்யும் தினத்தன்று சொத்தொனினை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் அல்லது பொறுப்பொன்னை தீர்க்கிறதுக்கு ஏற்படுற உண்மையான பெருமையை தான் சொல்லுவோம் நியாயமான பெருமை சொல்லுவோம். செலுத்தப்படும் பெருமை தான் நியாயமான பெருமதி. நிறுவனம் ஒன்றின் வருமானத்தினை இனங்காணக்கூடிய சந்தர்ப்பத்தினை குறிப்பிடுக. படி 5ன்னு சொல்லிக்கிறேன். அந்த படி 5 பின்ன சொல்கிறேன். இந்த கேள்விதான் 2019ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வி. கணிசமான மாணவர்கள் அந்த பரீட்சையில் கேள்வி புதுசென்றபடியால் ஆன்சர் பண்ணவில்லை. அப்போ இங்கே பாருங்க, நிறுவனம் ஒன்றின் வருமானத்தினை ஒரு வருமானத்தினை இனங்காணக்கூடிய சந்தர்ப்பம். எப்போ அந்த வருமானத்தை இனங்காணலாம்? நோமலாக தெரியும், பொருட்கள் நாங்கள் எப்போது நாங்கள் விற்பனை செய்கிறோமோ அப்போ வருமானம், சேவைகள் நாங்கள் எப்போ வழங்குகிறோமோ அந்த சந்தர்ப்பத்திலே வருமானம். சரி, அப்போ நிறுவனம் ஒன்றானது வாடிக்கையாளர் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை, வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை, அது பொருட்களை அழைக்கலாம் அல்ல சேவையினை வழங்குவதனால் ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில், முக்கிய வசனம், ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாடு. போன ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்க தெரியும், ஸ்கீம்லையும் இதுதான் அன்லைன் பண்ணியிருப்பாங்க. ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் திருப்தி அடையும் போது அந்த வாடிக்கையாளர் திருப்தி அடைந்தால் தான் எனக்கு காசு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு 100 ரூபா ஒன்று வாரார், நான் பொருளை கொடுக்குறேன்னு சொன்னால் 100 ரூபாய்களும் செலுத்தப்படுது. அப்போ 100 ரூபா வாங்கிக்கொண்டு பொருளை கொடுக்குறோம் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் வாடிக்கையாக திருப்தி அடைகிறார். அப்போ பணத்தை தருகின்றார். அந்த திருப்தி அடைகின்ற போதுதான் அந்த நிறுவனம் வருமானத்தினை இனங்காணலாம். இப்போ கடந்த கிளாஸில் தவிர்க்க முடியாத காரணத்தில் நீங்கள் கடந்த வகுப்பில் விட்ட தவறை திருப்பி விடக்கூடாது. சரி, அப்போ சில பயன் நோட்ஸ் முக்கியம். இதில் என்ன முக்கியம்னு சொன்னால், நிறுவனம் ஒன்று பொருட்கள் எப்போ விற்பனைன்னு படிச்சினாங்க. ஆனால் வசனம் சொல்லிக்கிற பாருங்க, இதான் முக்கியம். ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் திருப்தி அடையும் போது. இப்போ எப்போ நாங்கள் பொருள் விற்பனை தொடர்பாக திருப்தி அடைகிறோமோ அப்போ சந்தோஷமாக காசு கொடுப்போம். ஒரு வகுப்புக்கு நான் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வகுப்பு எடுக்கிறேன், அதுக்கு மாணவர்கள் கட்டணம் செலுத்தப்படுதுனால் அந்த கட்டணம் செலுத்தப்படைக்க அப்போ திருப்தி அடைஞ்சு தான் கட்டணம் செலுத்துகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் வருமானமாக நிறுவனம் அடையாளப்படுத்தும். அப்போ இந்த கேள்வி திருப்பியும் கேட்கப்படலாம். ஒரு கேள்வி செய்யாட்டி திருப்பியும் அடுத்த கடந்த ஆள பரிச்சை செய்யப்படாத விடத்து அடுத்த வருஷ பேப்பரையும் கேட்கப்படலாம். அதை கவனித்து கொள்ளுங்க. அப்போ நிறுவனம் ஒன்றானது வாடிக்கையாளர் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை, வாக்குறுதி அது என்ன பொருளை விற்கிற சம்மந்தமாக இருக்கலாம், அல்ல சேவையை வழங்குற இருக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜை திருத்தி கொடுக்கலாம், டிவின்னா டிவியை திருத்தி கொடுக்கலாம். திருத்தி கொடுத்து அந்த டிவி வேலை செய்யுதுன்னு வாடிக்கையாக திருப்தி படைக்க என்ன காசு எடுத்துறாங்க. ஃபோன் இருந்தால் ஃபோன் பழுதாக போச்சு, ஃபோனை சேவையை கொடுக்குறேன், திருத்தி தரப்படுது, சேவை வழங்கப்படுது, சேவை திருப்தி முடிஞ்சா பிறகு எங்கள் வாடிக்கையாளர் பணத்தை செலுத்துகின்றார், ஃபோன் வேலை செய்யுது. அந்த திருப்தி அடையும் போது, அந்த திருப்தி அடையும் போது திருப்பி சொல்கிறேன், நிறுவனம் ஒன்றானது வாடிக்கையாளர் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை வழங்குவதனால் ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் திருப்தி அடையும் போது, அந்த வசனம் முக்கியமா, ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் அந்த பொறுப்பில் திருப்தி அடையும் போது அந்த சந்தர்ப்பத்திலே நிறுவனம் வருமானத்தை இனங்காணப்படும். திருப்பி சொல்லுங்க, ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் திருப்தி அடையும் போது, அந்த வாடிக்கையாளர் மூலம் வாடிக்கையாளர் திருப்தி அடையும் போது நாங்கள் அந்த நேரத்திலேருந்து வருமானத்தை இனங்காணலாம். சரி, இன்னைக்கு மேலும் சொல்றேன். கொடுக்கல் வாங்கல் விலை அடுத்த கேள்வி. இதுவும் 2019 கேட்டது. படி இலக்கம் 3 போட்டிருக்கேன். இந்த படி என்னன்னு பின்னுக்கு வாரேன். படி இலக்கம் 3 படி 2019ஆம் ஆண்டில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இந்த 2 வினா தான் கேட்கப்பட்டது. கொடுக்கல் வாங்கல் விலை அல்ல தீர்மானிக்கப்பட்ட விலை என்று சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விலை அல்ல தீர்மானிக்கப்பட்ட விலை. அப்போ என்ன விலை தீர்மானிக்கிறோம், வாடிக்கையாளர் என்ன விலை செலுத்த தீர்மானிக்கப்படுது, அந்த தீர்மானிக்கப்பட்ட விலை ஒப்பந்த விலைன்னு பார்க்க தீர்மானிக்கப்பட்ட விலை அல்ல கொடுக்கல் வாங்கல் விலை. நிறுவனம் ஒன்று வாடிக்கையாளர் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை, என்ன வாக்குறுதி வச்சதோ அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை வழங்கும் பரிமாறுதின் போது, முக்கியம், வழங்கும் பரிமாறுதின் போது 3ஆம் தரப்பினர், அடுத்த வசனம் முக்கியம், 3ஆம் தரப்பினர் சார்பாக அறவீடு செய்யப்படும் பெறுமதியை தவிர நிறுவனத்துக்கு உறுத்துடையென எதிர்பார்க்கப்படும்
பிரதி பயனின் பெறுமதி. தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க பிரதிபயன் பெறுமதி. சும்மா சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு தளவாடம் விற்கிற நிறுவனம் ஒன்று, உற்பத்தி கம்பெனி ஒன்று தளவாடத்தை விற்பனை செய்து அலுமாரி ஒன்று விற்பனை செய்து அந்த அலுமாரியை விற்பனை செய்ய அந்த அலுமாரி தான் அவருக்கு சொந்த காசு. அவர் ஒரு வாகனத்தை என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த வாகனத்தில் கொண்டு ஏற்றி இறக்கிட்டு வர அதுக்கு அலுமாரியின் விலை வந்து 20,000 ரூபா, ஏற்றுற இறக்குற கூலி வந்து 2,000 ரூபாண்டு 22,000 கிட்ட அறவிட்டாலும் அந்த 2,000 வந்து அந்த வாகனத்துக்குரிய எனக்கு சொந்தமான காசு, நிறுவனத்துக்குரிய காசு, அந்த அலுமாரி வித்த காசு 20,000. அப்போ அந்த 20,000 ரூபா தான் இந்த கொடுக்கல் வாங்கல் விலை. அந்த வசனம் முக்கியம், சிம்பிளாக விளங்குறது. ஆனால் அந்த நேரத்தில் எழுதலாம் போச்சு. அப்போ காரணம் இதான் பிரச்சனை. நிறுவனம் ஒன்று வாடிக்கையா ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கும், நான் பொருளை அலுமாரியை உங்களுக்கு விற்கிறேன். வாக்குறுதி அளிக்கப்பட்ட அலுமாரியை வந்து வாடிக்கையாளர் ஒரு வாகனத்தை பிடிச்சி கொண்டு போய் விற்கிறது, அது நிறைய டைம் எடுக்கும். அவர் வாடிக்கையாளர் எங்கள் வாகனம் பிடிக்கணும்னு தெரியாமல் போயிடும். நாங்களே எங்கிட்ட ஒரு ஆட்டை வச்சிருப்பேன், இப்படி கஸ்டமர் கேட்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணி விடுவேன், நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்க அந்த வாடிக்கையாளருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க அந்த வாகன உரிமையாக கொண்டே கொடுக்குற காசு அது வாகன உரிமையாளருக்கு சொந்தமான காசு, நிறுவனமாக எங்களுக்கு சொந்தமான காசு அல்ல. அதான் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை வழங்கும் பரிமாறுதலின் போது கொடுக்கும் போது மூன்றாம் தரப்பினர் சார்பாக அறவீடு செய்யப்படும் பெறுமதியை தவிர்த்து மூன்றாம் தரப்பினர் மூலம் 2,000 ரூபா வாகனத்துக்காக வாங்குறோம்னால் அந்த வாகன காசு கட்டணத்தை தவிர்த்து அந்த அலுமாரிக்குரிய காசு மட்டும்தான் கொடுக்கல் வாங்கல் விலையாக கருதப்படும். அப்போ தவிர நிறுவனத்துக்கு உரித்துடன் எதிர்பார்க்கப்படும் பிரதி பயனின் பெறுமதி, அது பிரதி பயனின் பெறுமையை தான் கொடுக்கல் வாங்க விலைன்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் பரிச்சை வினாத்தில் கேட்கப்படலாம். நிறுவனம் ஒன்று வாடிக்கையா ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பொருட்கள் சேவையினை வழங்கும் பரிமாற்றத்தின் போது, பரிமாற்றம் என்றால் அந்த கொடுக்கல் வாங்கலின் போது மூன்றாம் தரப்பினர் சார்பாக அறவீடு செய்யப்படும் பெறுமதிகளை தவிர நிறுவனத்துக்கு உரித்துடைய எதிர்பார்க்கப்படும் பிரதி பயனின் பெறுமதி, நிறுவனத்துக்கு உரித்தானது கிடைக்கும் பிரதி பயன பெறுமையை தான் சொல்லுவோம் கொடுக்கல் வாங்க விலை. அந்த மூன்றாம் தரப்பினருக்குரிய தொகை வந்து வருமானமாக இனங்காணப்படாது, அது கொடுக்கல் வாங்க விலைக்கு என்ன செய்யப்படாது, வராது. சரி, வருமானம் ஒன்றை இனங்காண்பதற்கான நியதிகளை குறிப்பிடுங்க. ஒரு வருமானத்தை அடையாளப்படுத்தோம்னா என்னென்ன நியதிகள் இருக்கும்? ஒன்று, பொருட்கள் சேவையை வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளமை. நானே பொருளை வச்சு கொண்டிருக்கல, எந்த பொருள்னு சொல்லலாம். பொருளை வாங்குறோம் வேண்டாம், என்ன இது வாங்குறோம், விற்கிறது தான் வாங்குறோம். விளங்க செய்தபடி அப்படி ஸ்டொக்காக வச்சு கொண்டிருக்கேன். இப்போ நான் யோசிக்கணும், பொருளை எப்படி விற்பேன், பொருளை எப்போ நான் விற்று முடிப்பேன், அப்படி தான் யோசிக்கும். பொருளை பதுக்கி வைக்கிற வேலை செய்யக்கூடாது. பொருளை வாங்கினா விற்கிறோம்னா பொருளை விற்று கொண்டே இருக்கும். அப்போ பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளமை வழங்கியிருக்கோம். வாடிக்கையாளர் தான் பெற்றுக்கொண்ட பொருட்கள் சேவைகளுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பினை அடையாளம் காணும். 20,000 ரூபாய் விலை சொல்கிறேன்னா அந்த 20,000 ரூபாய் விலை குறிக்கின்றார். அந்த 20,000 விலைக்கு செலுத்தது முன்வரணும் வாடிக்கையாளர். நிறுவனமானது பொருட்கள் சேவையினை உறுத்தினை வாடிக்கையாக மாற்றியுள்ளதான நாங்கள் காணுது. அப்படி நான் கொடுத்தாலும் எங்களுக்கு இருக்கிற உரிமையை அவருக்கும் ஒரு உரிமையை மாற்றிடுவோம். இப்போ நான் பெற்றுக்கொண்ட உரிமையை இன்னொரு மாற்றிடுவோம். இப்போ காணி ஒரு ஆளுக்கு உரிமையாக இருக்கும் முதல் பேருந்து அடுத்த அளவு காணி உறுதி மாற்றிடுவோம். அது யார் வாங்க அவருக்கு மாற்றப்படும். அதே மாதிரி பொருள் நாங்கள் விற்க அந்த பொருள் வந்து அவர்கிட்ட உரிமையான பேருக்கு மாற்றப்படும். மோட்டர் சைக்கிள் விற்கிறாமனால் மோட்டர் சைக்கிள் வாங்குறவருக்கு அந்த மோட்டர் சைக்கிள் தருவா உரிமை மாற்றப்படும். வாடிக்கையாளர் பொறுப்புகளுக்காக காசு அல்ல ஏனைய சொத்துக்களை செலுத்துவதற்கு நாங்கள் என அறித காசு செலுத்த போகிறாங்களா அல்ல காசு தொடர்பாக வேறு சொத்துக்கள் வளங்களை தர போகிறான்னு அறிஞ்சு கொள்ளணும். அப்போ பொதுவாக 4 நியதி பொருட்கள் சேவையில் வாடிக்கையாளர் வழங்கப்பட்டுள்ளமை வழங்கியிருக்கணும். 2வது, வாடிக்கையாளர் தான் பெற்றுக்கொண்ட பொருட்கள் சேவைகளுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பினை அடையாளம் காணணும். என்ன பொறுப்போ அந்த பொறுப்பினை அடையாளம் காணணும். 3வது, நிறுவனமானது பொருட்கள் சேவையில் உரித்தினை, அந்த பொருட்கள் சேவை மீது இருக்கின்ற உரித்தினை வாடிக்கையாளருக்கு மாற்றி உள்ளாரா, அதாவது வாடிக்கையாளருக்கு மாற்றி இருக்கிறாரான்னு பார்க்கணும். 4வது, வாடிக்கையாளர் பொறுப்புகளுக்கு வித்துட்டு 2வது எனக்கு என்ன வேணும், காசு வேணும். காசு தர போகிறேன்னா அந்த காசு தவிர்ந்த ஏனைய சொத்து வடியில் எனக்கு செலுத்துவதுக்கு என்னங்கன்றான்னு அறிஞ்சு கொள்ளணும். அப்போ வருமானத்தை இது இந்த பிரச்சனை கேட்கலாம், இந்த கேள்வி கேட்கலாம். வருமானம் ஒன்று SLFRS 15 படி
வருமானம் ஒன்றினை இனங்காண்பதற்கான நியதிகளை குறிப்பிடுக. சரியா? பரீட்சை நோக்கில் 4னா 2 எழுதினா போதும். 2 புள்ளி தானே ஸ்கீம் பண்ணிக்க 4 புள்ளியாக வரும். அப்போ 2 நியதிகள்னு கேட்கலாம். இந்த நியதிகள் நான் 4 குறிப்பிட்டிருக்கேன். 4ஐயும் பார்த்துக்கணும். அது பாடமாக கொண்டு பொருட்கள் சரியாக வாடிக்கையாக மாற்றியுள்ளமை. மற்றது அந்த மாற்றியக்க செலுத்த வேண்டிய பொறுப்புடைய வாடிக்கையாக இணங்காகணும். பேர்ந்து அந்த வாடிக்கையாளருக்கு உரிமை மாற்றி இருக்கணும். ஓகே. அதுக்கு பிறகு அவரால் செலுத்தப்படுற காசு, அதில் காசு இல்லாத ஏனைய சொத்துக்கள். SLFRS 15 படி வருமானங்களின் உள்ளடங்குவை எவை? வருமானமாக அடையாளப்படுத்துறதுக்கு என்ன விடயம் இருக்கும்? ஏற்கனவே கம்பெனி பிரசுர முடிக்கண படிக்க வைக்க வருமானம்ன்றது பிரசுர முடி கணக்கில் லாபம் இல்லை நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமணிக்க வருமான கூட்டில் காட்டுறது விற்பனை வருமானம் பெறும். ஏனைய வருமானங்கள் வரும். ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அந்த மீள்மாய் இப்படி மிக காட்டினாங்க. இதை அதை சொல்லல. SLFRS 15 படி வருமானம் என்ற கேட்டகரிக்கு என்ன வருமானம் இருக்கிறார் பாருங்க. ஒன்று பொருட்கள் விற்பனை வருமானம். இப்போ கேபிள் டிவினா கேபிள் டிவிக்கு அந்த இணைப்பை கொடுக்குறவர் கேபிள் டிவிக்குரிய இணைப்புக்குரிய வருமானம். அந்த வயர் கொடுப்பார், அந்த ரிசீவர் கொடுப்பார், அதெல்லாம் வந்து கேபிள் டிவிக்குரிய வருமானம். அடுத்தது சேவை வளங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம் என்றால் பேருந்து மாதம் மாதம் அந்த இணைப்புக்குரிய காசு மாதம் 500 ரூபான்னா 500 கட்டி கொண்டு இருப்பார் ஒரு மாதம். அது இணைப்புக்குரிய கட்டணம். சேவை வழங்க இருக்குது. இந்த பொருளை வித்தார், அந்த கேபிள் டிவிக்குரிய அந்த வயர்கள் ரிசீவருக்குரிய காசு. பேருந்து மாதம் மாதம் அந்த கட்டணத்துக்குரிய காசு. பேருந்து கம்பெனியின் சொத்து. இது உதாரணத்துக்கு போட்டதா? இதெல்லாம் உதாரணமாக போட்டது. விடயம் என்று சொன்னால் இதுதான் விடயமா? பொருட்கள் விற்பனை வருமானம், சேவை வழங்கும் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம், கம்பெனியின் சொத்துக்களினை ஏனையோர் பயன்படுத்துவதால் கம்பெனியின் சொத்துக்களை புறநபர்கள் பயன்படுத்தும் சொன்னால் புறநபர் பயன்படுத்தினால் கிடைக்கும் வட்டி வருமானம், பங்கு லாப வருமானம், மற்ற உரிமை பங்கு வருமானம். அந்த சொன்ன நாக்கு உரிமை வியாபாரக்குரிய எனக்கு சொந்தமானது, மற்ற வாடகை கொடுக்குற மாதிரி அவன் மூலம் வருமானம் பெற்றுக்கொள்றது. மற்றது இறைக்கடனம் மூலம் வர பெற்றுக்கொள்றது. சரி. அவன் ஒன்று பொருட்கள் விற்பனை வருமானம், அது நம்மளும் அவங்களுக்கு தெரியும். 2வது சேவை வழங்கல் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம், அதுவும் தெரியும். 3வது கவனிச்சுக்கொள்ளுங்க, கம்பெனியின் சொத்துக்களைனா இந்த வணிக அழகுன்ற சொத்துக்களை ஏனையவர்கள் பயன்படுத்துவதன் மூலம் நான் கொடுப்பதன் மூலம் எந்த அனுமதியில் கொடுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற வட்டி வருமானம், பங்குலா வருமானம், உரிமை பங்கு வருமானம், இதில் சொல்லுவோம் என்ன வருமானம்? அந்த வருமானம் கேட்டகரிக்கு வர 3வது வகைப்படுத்தும். சரி, பண்ணிக்கொள்ளுங்க. பின்வரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த திகதியில் வருமானமாக இனங்காணப்பட வேண்டும் என கூறுக. இது கடந்த கால பரீட்சை வினாத்தாலையும் கேட்டிருந்தவன். இந்த வருமானமாக இனங்காணப்படும் திகதி என்ன? 2018 பேப்பர்லையும் இருக்கா? 2018 வினாத்தாலே காலப்பகுதியை 1/4/2019 தொடங்கி 31/3/20. ஏனென்றால் இந்த வருஷம் எழுத புற மாணவருக்குரிய ஆண்டு காலப்பகுதி 1/4/2019 தொடங்கி இருக்கும். 31/3/20 முடிஞ்சிருக்கும். இந்த காலப்பகுதி வச்சுக்கோனா கம்பெனி கடையெல்லாம் கேட்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் 1/5/2019 மேற்கொள்ளப்பட்டது. ஒரு சேவையை வழங்குகிறோம். அந்த சேவைக்கான ஒப்பந்தம் 1/5 மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சேவைகள் 15/5/2019 மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்போ ஒப்பந்தம் மேற்கொள்ளைக்கியல் வருமானம் அல்ல, விற்பனை ஒப்பந்தம் வருமானம் என காணப்பட மாட்டாது. சேவை எப்போ வழங்கப்படுதோ அப்போதான் வருமானம். அது தெரியும். ஒப்பந்தம் ஒரு சேவை செய்ய போகணும், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடுவோம், அது வருமானம் இல்லை. இப்போ கட்டுறம் ஒன்று கட்ட போகிறோம்னு சேவை வழங்க வேண்டால் கட்டுறம் ஒன்று கட்டி கொடுக்க போகிறோம்னா கட்டுறம் கட்டிக்கொள்ள முதல் செய்ய ஒப்பந்தம் வருமானம் இல்லை. கட்டுறம் கட்டியும் வடிவாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம்லோ, முழுமைப்படுத்தி கொடுக்குறோம்லோ, அப்போ தான் வருமானமாக எனக்கு காணப்படும். சரி. அப்போ நிறுவனம் சேவையினை பெற்ற நிறுவனம் 30/5/2019 பணத்தினை செலுத்தியது. அப்போ 30/5 பணத்தை செலுத்து. அப்போ எங்களுக்கு விளங்கணும் ஒன்று ஒப்பந்தம் நடக்கிற டேட், பேருந்து சேவையை வழங்க டேட், பேருந்து பணத்தினை செலுத்துகிற டேட். இப்போ கேட்டவழி என்ன? எந்த திகதியில் வருமானமாக நாங்கள் காணோம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒப்பந்த டேட் வரான்னு தெரியும், காசு பெற்றுக்கொள்ள தினமும் வரான்னு தெரியும். இப்போ வருமானமாக நாங்கள் காண வேண்டிய திகதி எப்போ நாங்கள் சேவையை வழங்குகிறோமோ அந்த தினத்தில் வருமானமாக இனங்காணப்பட வேண்டும். அப்போ 15/5/2019 அன்று வருமானமாக இனங்காணப்படும். இப்போ 15/5/2019 வருமானமாக இனங்காணப்படும். அடுத்த யோசிங்க. 2வது யோசிங்க. 2வது வாசி பாருங்க. 2வது வாசிங்க. காத்தியா பொது கம்பெனியானது ஒவ்வொன்றும் வேறு வேறு தரவாடுங்கவா. வரையப்பட்ட காத்தியா பொது கம்பெனியானது
டிவி ஸ்டாண்டை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் கம்பெனி ஆகும். டிவிக்குரிய ஸ்டாண்டை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் கம்பெனி ஆகும். வாடிக்கையாகிய சரண்யா 1/1/2020 80,000 விலைக்கு கட்டளை பிறப்பித்தார். அப்போ சரண்யா தனக்கு ஒரு டிவி ஸ்டாண்ட் தேவை என்று பிறப்பிக்கிறார். இந்த டிவி ஸ்டாண்டை 18/1/2020 அவருக்கு விநியோகம் செய்யப்பட்டு அதனை விற்பனை பற்றிய குறிப்பில் கையொப்பமிட்டு திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டார். சைனெல்லாம் வச்சு ஓகே இந்த டிவி ஸ்டாண்டை பெற்றிருக்கார். பின்னர் வரைகப்பட காத்தியா பொது கம்பெனியானது 31/1/2020 விற்பனை பட்டியல் அனுப்பியது. ஏற்கனவே எல்லாம் சைன் வச்சு நான் அனுப்பிட்டேன். இந்த விற்பனை பட்டியல் எப்போ அனுப்புகிறேன்னு சொன்னால் 31/1/2020 இருப்பேன். அப்போ 18/1 நான் விற்றாலும் 31 விற்பனை பட்டியல் அனுப்பியது. கடன் விற்பனையாக 15 பட்டியலுக்குரிய இதாக அனுப்பியிருக்கு. வாடிக்கையா சரஞ்சா 80,000 ரூபாயினை காத்தியா பொது கம்பெனிக்கு, சரஞ்சா இருந்தது காத்தியா பொது கம்பெனி டிவி ஸ்டாண்ட் உற்பத்தி செய்கிற கம்பெனி, அதுக்கு 30/3/2020 கொடுப்பனவை செய்தார். அப்போ டேட் 18/1 டேட் ஒன்று இருக்குது பிறப்பிக்கிற டேட். பேருந்து 18/1/2020 இந்த விற்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட டேட் இருக்குது. 31/1 விற்பனை பட்டியல் அனுப்பிய டேட் இருக்குது. பேருந்து நாங்கள் பணத்தினை நிறுவனம்னால் பணத்தினை பெற்றுக்கொண்ட டேட் இருக்குது. மொத்தம் 4 டேட் இருக்குது. அப்போ எந்த டேட்டில் வருமானம் இனங்காணும்னா பாருங்கள், 18/1/2020 வருமானமாக இனங்காணப்படும். காரணம் திருப்தி அடைகிறார். யார் திருப்தி அடைகிறார் சொன்னாலும் கொடுக்கல் வாங்கல் விலையை திருப்தி எப்போ வாடிக்கையாளர் திருப்தி அடைகின்றாரோ அந்த தினத்திலேயே வருமானமாக இனங்காணப்படும். அப்போ இங்கே பாருங்க, வாடிக்கையாளர் சரஞ்சா 1/1/2020 80,000 விலையை கட்டளை பிறப்பித்தாலும் இந்த டிவி ஸ்டாண்டை 18/1/2020 அவருக்கு விநியோகம் செய்யப்பட்டு அதனை விற்பனை பட்டியல் குறிப்பில் கையொப்பமிட்டு திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டார். நோட் பண்ணி தெரிஞ்ச வேண்டாம் சரி முதல்ல கொடுக்குறேன் இல்லையா, கொடுத்தா பிறகு பேருந்து நான் உங்களுக்கு பில்லில் அனுப்புறேன்னு சொல்லுவேன் நாங்கள். அப்போ அவர் அந்த டேட்டில் ஓகே நான் பாவிக்க தொடங்குறேன்னு சொன்னால் அந்த டேட்லேருந்து வருமானமாக நாங்கள் ஆகணும். சரி, இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம், பொருளை வாங்கி அந்த கூடைக்க போகிறோம், கூடையை போட பில் நாங்கள் போட போகிறோம், பில்லை என்ற பண்ணோன்னே அந்த நிறுவனத்துக்கு வருமானம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்வோம், காசு கொடுப்போம். காசு கொடுக்காட்டி அது வருமதியாக இருக்கு, அது வருமதியாக இருக்கு. சரி, காசு கொடுக்காட்டின்னு இருக்கும், வருமதியாக இருக்கு, அதை கவனிச்சுக்கோங்களா. சரி ரைட். அப்போ 31/1/2020 அது விற்பனை பற்றி அனுப்பி இப்போ இந்த காசு பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் வருமானமாக நாங்கான டேட் 18/1/2020 இருக்கு. சரி, அப்போ இது தொடர்பான கேள்விகள் 2018 பேப்பரில் இருக்குது. அந்த டேட்டை கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்போ நாங்கள் வாடிக்கையாளர் திருப்தி அடைகின்றாரோ, வாடிக்கையாளர் எப்போ பயன்படுத்த தயாரான நிலையில் இருக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் வருமானமாக இனங்காணப்படும். SLFRS 15 படி வருமானத்தை அங்கீகரிப்பதில் உள்ள 5 படி மாதிரிகளை குறிப்பிடுக. சோட்டா போட்டுங்க, எக்ஸாமு முக்கியம்னு போட்டிருக்கேன். இதை வச்சு கொண்டு தான் நான் கணக்கு செய்வோம். ஒரு வருமானத்தை எப்படி நாங்கள் 5 படிமுறையில் வருமானமாக இனங்காணப்படலாம். ரைட். ஒன்று ஒப்பந்தத்தை இனங்காணலை. ரைட். செயற்பாட்டு கடப்பாடு இனங்காணலை. இந்த அக்ரிமெண்ட் போடைக்க அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன செயற்பாடு நடைபெற போகுது, கடப்பாடு பொறுப்பு என்ன, கொடுக்கல் வாங்கல் விலையை தீர்மானித்தல் சொன்ன முதலே 3ஆம் தரப்பினர் தவிர வாடிக்கையாக ஏற்றுக்கொள்ளாத விலை, 3ஆம் தரப்பினர் தரக்கூடாது தவிர்ந்த நிறுவனத்துக்குரிய விலை, கொடுக்கல் வாங்கல் விலையை எப்படி பயிர் செய்வோம். அடுத்தது கடைசி தாஞ்சனன் வருமானத்தினை இனங்காணுதல். அப்போ இந்த முறை 2019 வினாத்தாள கேட்ட கேள்வி இந்த கொடுக்கல் வாங்க விலை என்றால் என்ன, வருமானத்தினை இனங்காணுதல் என்றால் 2 கேள்வி கேட்கப்படுது. SLFRS 15 படி கேட்கப்பட்டு விட்டாச்சு. அப்போ இனி கேட்க வேண்டியது இருக்கிறது, கேட்க வேண்டிய இதே கணவர் செய்யலை. இப்போ திருப்பியும் இந்த வருஷம் கேட்கலாம். கேட்க வேண்டிய ஒன்று ஒப்பந்தத்தை இனங்காணல் கேட்கலாம், ஒரு பந்தியை கொடுத்து போட்டு ஒப்பந்தம் இனங்கான கேட்கலாம், அல்லது செயற்பாடு கடப்பான இனங்கான கேட்கலாம். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் விலையை வருமானத்தை எப்படி நாங்கள் வருமானமாக இனங்காண்றதுக்குரிய விடயத்தை கேட்கலாம். சரியா ரைட். அப்போ நான் 5 விடயம் இருக்குது. SLFRS 15 படி வருமானத்தை அங்கீகரிப்பதில் உள்ள 5 படி மாதிரிகள். அப்போ ஒன்று ஒப்பந்தத்தை இனங்காணும். நிறுவனம் நானாக இருந்தால் நிறுவனம் எனக்கும் அந்த வாடிக்கையாளருக்கும் இடையே மேற்கொள்ளப்படுற ஒப்பந்தம், அது என்ன ஒப்பந்தம். 2வது செயற்பாடு கடப்பாடுன்னு இனங்காணும். என்ன கடப்பாடு செய்ய போகிறோம், பொருளை விற்கிறதாம் இருக்கலாம், திருத்தம் செய்து பராமரித்து கொடுக்குறதாம் இருக்கலாம். அடுத்த அது தொடர்பான கொடுக்கல் வாங்கல் விலையை தீர்மானிக்கணும், தீர்மானிக்கப்பட்ட விலை. பேருந்து கொடுக்கல் வாங்க விலையை எப்படி பயிர் செய்யலாம்,
பேர்ந்து வருமானத்தை அந்த வருஷத்துக்கு நாங்கள் காண்றோம். சரி ரைட். இவ்வளவுதான் SLFR 15 ரூபா வரக்கூடிய தியரி தொடர்பானது. எனக்கு பயிற்சி வினாவுக்கு போகும். அபான்ஸ் PLC லிமிடெட் லதுசன் என்ற வாடிக்கையாளருடன் 1/4/2020 ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. விளங்கணும், லதுசன் என்ற வாடிக்கையாளருடன் 1/4/2020 ஒரு அக்ரிமெண்ட்டை போடுது. சரி, அதன் விவரம் ஒரு குளிரூட்டி உபகரணத்தினை ஏர் கண்டிஷன் இருக்கிற ஒரு குளிரூட்டி உபகரணத்தினை விற்பனை செய்தல் அதற்கு 2 வேட பராமரிப்பு சேவையினை. அப்போ குளிரூட்டியை விற்கிறதும் உங்களுக்கு குளிரூட்டியை விற்கிறதும் இருக்குது, அதை பராமரித்து கொடுக்குறதும் இருக்கு. அந்த கம்பெனிக்கான நான் பிடிச்சிட்டோமே எங்களுக்கு சோழி இல்லை, ஏன்னா பழுதாக போனால் மாற்றி தருவான். வரியாக்களை பிடிச்சோம்னா அது ஒன்றுமே செய்யலாம். அப்போ நான் யாரை பிடிக்க விரும்புவேன்? கம்பெனிகிட்ட பொருளை வாங்குவேன், கம்பெனிக்கானே வந்து பாருங்கோ திருத்தி தாங்கோ என்று அவருடைய அக்ரிமெண்ட் போடுறேன். சரி, அத்துடன் குளிரூட்டியின் விலை, அந்த குளிரூட்டியின் விலை 60,000 சொல்கிறேன். குளிரூட்டின விலை 60,000. 2 வேட விற்பனையின் பின்னரான பராமரிப்பு சேவை 40,000 ரூபா வருடத்துக்கு ஒரு சேவை என்ற அடிப்படையில். அப்போ 2 வேட விற்பனையின் பின்னர் பராமரிப்பு சேவை 40,000 ரூபா வருடத்துக்கு ஒரு சேவை என்ற அடிப்படை. வருஷத்துக்கு ஒருக்கா, அப்போ 2 வருஷத்துக்கு 40,000 ரூபா அடிப்படை. அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா செய்வார், அப்போ 2 வருஷம் சேர்த்து 40,000 ரூபா. இவ்விரண்டும் சேர்த்து அப்போ கேட்பீங்க, இது 60 இருக்குது, இது 40,000 ரூபாய் இருக்குது, அப்போ 1,00,000 ரூபாயில் வரும். அப்போ இவர் எவ்வளவுக்கு தான் சொல்கிறார்? 75,000 ரூபாய் அடிப்படையில் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதற்கான முழு பெறுமதியையும் அபான்ஸ் நிறுவனம் லதுசனிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இப்போ லதுசன் காசு கொடுத்துட்டார், வாடிக்கையாக கொடுத்துட்டார் யாருக்கு? அபான்ஸுக்கு. இப்போ நான் அபான்ஸுக்கு தான் கணக்கு செய்ய போகிறோம். சரி, லதுசன் வாடிக்கையாளர். சரி, அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களை நிறுவனங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு சரியை தரும். நீங்கள் தனித்தனியாக ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஒரு வருஷம் முடியல வந்து பராமரிப்பு செய்து தாங்கொண்டு கேட்டால் விலை கூடுதான் சொல்லுவான். பொருளை விற்கே அந்த அக்ரிமெண்ட்டை போட்டோம் என்றால் எங்களுக்கு செலவு குறையத்தான் பெறும். பாருங்க, இது தனியாக வாங்கி போட்டு ஒரு வருஷம் முடியல வந்து பராமரிப்பு செய்யுங்கன்னு கேட்டால் 40,000 ஏற்படும் 2 வருஷத்துக்கு. இப்போ வாங்கி கேட்டால் இந்த 60, 40, 1,00,000 ரூபா வர வேண்டிய இடத்துல 75,000 2 வேலையை முடிக்கிறோம். சொத்தையும் வாங்கி கொள்கிறோம், பராமரிப்பு சேவைக்குரிய பணத்தினையும் தீர்மானித்து கொள்கிறோம். சரி, இதில் சாரம்சம் விளங்கிட்டு. என்ன சாரம்சம்? அபான்ஸ் நிறுவனம் லதுசன் வாடிக்கையாளருக்கு என்ன செய்யுது? பொருளை வாடிக்கையாளர் பொருள் ஒப்பந்தமாக விற்பனை செய்து அந்த விற்பனை தொடர்பாக குளிரூட்டி ஒன்றை விற்பனை செய்து அந்த குளிரூட்டிக்குரிய உரிமையை என்ன கைமாற்றுது. அவர் வாங்கின அவர் தான் உரிமை கைமாற்றி கொள்ளுது. அது தனி விலைன்னு சொன்னால் 60,000 ரூபா, பராமரிப்பு 40,000 ரூபா, ரெண்டும் சேர்த்து வாங்குறோம் என்றால் 75,000 ரூபா. சரி, வேண்டப்படுவது நாக்குறிப்பேட்டு பதிவுகள் மற்றும் வேண்டிய பேரிட்டு கணக்கு. இதிலே நாக்குறிப்பேட்டு பதிவு கேட்கலாம், வேண்டிய பேரிட்டு கணக்கு கேட்கலாம். பொது பேரில் கணக்கு வேறு 31/3/21 அப்போ 1/20 31/3/21 முடிவடைந்த காலப்பகுதிக்கான வருமானமாக இனங்காணப்பட்ட பெறுமதி எவ்வளவு? ஆண்டு நான் முன்னோக்கி போட்டிருக்கேன்னா 31/3/21 பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாடு. பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாடு 2 வருஷம் எல்லோ, அதில் 1 ஆண்டு முடிஞ்சிருக்கும். அது ஏற்பாடு வேற நிதிக்கூற்றுக்களின் வெளிப்படுத்தல். அப்போ இந்த ஒரு வினாவை நீங்கள் கவனிச்சா போதும், முழு வினாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. சரி, அப்போ முதலாவது நாக்குறிப்பேட்டு பதிவும் வேண்டிய பேட்டு கணக்கம், 2வது 31/3/21 முடிந்த காலப்பகுதிக்கான வருமானம் இனங்காண வேண்டிய பெறுமதி. இதான் கேட்ட கேள்வியா. அடுத்த பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாடு, மற்றது நிதிக்கூற்றின் வெளிப்படுத்தல். ரைட், முதல்ல அந்த 5 படிமுறையும் போடும். அந்த பந்தியை வாச்சு இந்த பந்திக்குரிய அந்த 5 மாதிரிகள், அந்த மாதிரி போட்டோம்னால் அங்கால கணக்கு செய்யங்கள் ஈஸியாக இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. படி 1 ஒப்பந்தத்தினை இனங்காணுதல். என்ன ஒப்பந்தத்தை சொல்லுவோம்? அபான்ஸ் நிறுவனம் லதுசன் என்ற வாடிக்கையாளர் மேற்கொண்ட குளிரூட்டி பராமரிப்பு தொடர்பாக மேற்கொண்ட ஒப்பந்தம். அதான் ஒப்பந்தம். ஒப்பந்தத்தினை இனங்காணுதல். அப்போ ஒப்பந்தம் இனங்காண தியரி கேட்டால் என்ன? இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 படி ஒப்பந்தத்தை இனங்காணுதல் என்றால் என்னன்னு சொல்லுங்க? குறித்த நிறுவனம் வாடிக்கையாளர் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த பொருள் விற்பனை தொடர்பாகவும் பராமரிப்பு திருத்தங்கள் தொடர்பாகவும் 2 கம்பெனிக்கு இடையே புரிந்துணர்வு தான் அந்த ஒப்பந்தம் சொல்லுவோம். இணக்கப்பாடு புரிந்துணர்வுன்னு சொல்லலாம். சரி, அப்போ முதலாவது விளங்கிட்டு அபான்ஸ் நிறுவனம் லதுசன் என்ற வாடிக்கையாளர் மேற்கொண்ட ஒப்பந்தம்.
12 செயற்பாட்டு கடப்பாடுன்னு இனங்கானது. என்ன கடப்பாடு? செயற்பாட்டு கடப்பாடுன்னு இனங்கானது. ஒன்று குளிரூட்டினை உரிமை மாற்ற. இப்போ குளிரூட்டி வாங்கிட்டேன்னா யாருக்கு சொந்தம்? லவசன்ற வாடிக்கையான சொந்தம். அப்போ குளிரூட்டை உரிமையை மாற்ற. ரெண்டாவது இருவேட பராமரிப்பு சேவையினை மேற்கொள்வேன். 2 வேட பராமரிப்பு சேவையை மேற்கொள்வேன். அப்போ ஒன்று குளிரூட்டியின் உரிமையை மாற்றுதல், ரெண்டாவது 2 வேட பராமரிப்பு சேவையினை மேற்கொள்ளுதல். 2 வேடத்துக்குரிய பராமரிப்பு சேவையை மேற்கொள்ளுதல். முதலாவது என்னங்கான சொல்லிட்டேன், கடப்பாடு என்றால் அந்த கடப்பாடு என்பது சொத்துன்ற அந்த உரிமையை மாற்றணும். ரெண்டாவது பராமரிப்பு சேவை, அதோடு சம்பந்தப்பட்ட வேறு சேவைகள் இருந்தால் அந்த சேவையை வழங்குறது. கொடுக்கல் வாங்கல் விலையினை தீர்மானித்தல். 3ஆம் தரப்பினை தவிர்த்து அந்த கொடுக்கல் வாங்கல் என்ன விலைன்னு தீர்மானிக்கிறோம். அப்போ தீர்மானிக்கப்பட்ட விலை அல்ல ஒப்பந்த விலை கணக்கில் தந்திருக்கு 75,000 ரூபாய். ஏன்? குளிரூட்டி தனியாக 60,000 ரூபா, பராமரிப்பு சேவை செய்கிறது 40,000 ரூபா, 60, 40, 1 லட்சம் வந்தாலும் அவர் என்ன விலை கம்பெனி சொல்லுது? 75,000 உங்களுக்கு தாரேன், இந்த ரெண்டையும் 75,000 ரூபா தாரேன். அப்போ நான் ஓகே, நான் 75,000 பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் தீர்மானிக்கப்பட்ட விலை. சொன்னேன் 3ஆம் தரப்பினர் தவிர நிறுவனத்துக்கு கிடைக்க உரித்தான தொகை தான் அந்த கொடுக்கல் வாங்க விலை. இல்லை 3ஆம் தரப்பில் ஒன்றும் இல்லை தானே? ரைட். கொடுக்கல் வாங்க விலையினை பகிர்வு செய்தல். கொடுக்கல் வாங்க விலை என்னவோ அந்த விலையை பகிர்வு செய்தல். 5 பாருங்க, அந்த பயிர் சேவை பார்த்து போட்டு 5 பரிமாற்ற என்னங்க? ரைட். குறித்த பொருளின் ஒதுக்கீடு. ஏனென்றால் இங்கே 2 விலை இருக்கு. திருப்பி சொல்கிறேன், குளிருடைய விலை 60,000, 2 வேடத்துக்குரிய அந்த ஒப்பந்தம் 40,000, அந்த 60, 40 சேர்ந்தால் 1 லட்சம் இருக்கு. ரைட். அப்போ அந்த குறித்த பொருளுக்கான அந்த தீர்மானிக்கப்பட்ட விலை கணக்கேற்க குறித்த பொருளின் தனி விலை, இந்த தனி விலை என்பது 2 இருக்கு. ஒன்று அந்த குளிரூட்டியை விற்பனை செய்கிறதும், 2வது பராமரிப்பும் இருக்கு. குளிரூட்டின தனி விலை எவ்வளவு? 60,000 ரூபா. அது மாதிரி பராமரிப்பு தனி விலை எவ்வளவு? 40,000 ரூபா. 2 சேர்த்து கூட்டு விலை என்ன? தனி விலை இந்த 2 கூட்டு மொத்த பெருமை எவ்வளவு? 1 லட்சம் ரூபா. தர அந்த தீர்மானிக்கப்பட்ட விலை, கொடுக்க வாங்க விலை தீர்மானித்தோம், அந்த தீர்மானிக்கப்பட்ட 75,000 ரூபா. சரி, வெளி பாருங்க. பகிர்வு செய்யப்பட்ட பெறுமதி குளிரூட்டியும் இருக்கும், பராமரிப்பும் இருக்கும். இப்போ குளிரூட்டிக்குரியது இது பராமரிப்புக்குரியது. அப்போ குளிரூட்டியின் தனி விலை 60,000 ரூபா, 2ம் குளிரூட்டியும் பராமரிப்பு சேர்த்து வந்தால் 1 லட்சம் ரூபா. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 60,000 என்றால் அந்த 75,000 ரூபா தீர்மானிக்கப்பட்ட விலைக்கு விலை இருக்கு. பராமரிப்பு சேவையை பார்த்தோம்னா தனி விலை, பராமரிப்பின் தனி விலை 40,000 ரூபா, சேர்த்த விலை குளிரூட்டியையும் அந்த பராமரிப்பையும் சேர்த்த விலை 1 லட்சம் ரூபா. அந்த 40,000க்கு 1 லட்சம் என்றால் 75,000 விலை இருக்கு. ரைட். அப்போ இதை சுருக்கினோம் என்றால் 45,000 பேர். அப்போ இந்த தீர்மானிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல் விலையில குளிரூட்டியை 75,000 60,000 தனி விலை குறித்தாலும் அந்த தீர்மானிக்கப்பட்ட கொடுக்க வாங்க விலைக்கு எவ்வளவு இருக்கும் என்றால் 45,000 தான் இருக்கு. பராமரிப்பு சேவை எவ்வளவு இருக்கும் என்றால் 40,000 1 லட்சம் 75,000 சுருக்கினோம் என்றால் 30,000 ரூபா வரும். அப்ப 45ம் 30 சேர்ந்தால் வருமானம் மொத்தமாக கிடைக்க வேண்டியது 75,000 கிடைக்கும். பயிர் செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்க விலையை எப்படி தீர்மானித்தோம் என்றால் இந்த 75,000, அதாவது குளிரூட்டி தொடர்பாக எவ்வளவு? குளிரூட்டி தொடர்பாக 45,000ம், பராமரிப்பு தொடர்பாக 2 வருஷம் சேர்த்து தானா, 2 வருஷம் சேர்த்து தான் அந்த விலை குறிச்சோம் 40,000, அந்த விலை 30,000. 5வது படிமுறை வருமானமாக இனங்காட்டப்படும் பெறுமதி என்ன? வருமானமாக எதை இனங்காணுவோம்? 1 குளிரூட்டின் விலை, 2 குளிரூட்டிக்குரிய பராமரிப்பு சேவை. சரி, அப்போ இதே பொருள் அது குளிரூட்டியை விற்க 2 சேர்த்து பில்லாம் போடும், 75,000 பில் போடுறேன், வாடிக்கையாலும் ஓகே நான் கொள்கிறேன். அப்போ 45,000 குளிரூட்டி விற்க விலையன் அது ஒன்று தானே, அது விற்க வருமானம். ஆனால் பராமரிப்பு சேவைக்குன்னு சொல்லிக்கிறேன் 2 வேட அக்ரிமெண்ட். முன்ன பாருங்க, பராமரிப்பு சொல்லிக்கிறேன் 2 வருஷம் அக்ரிமெண்ட். இந்த பாருங்க 2 வேட விற்பனையின் பின்னரான பராமரிப்பு சேவையை வழங்க. அப்போ 1 வேடம் இல்லை, 1 வேடம்னா அப்படியே வருமாங்கன்னு இருப்பான். அப்போ இது சொல்லிக்கிறேன் என்னென்னு 2 வேடம். அப்போ 2 வேடம் என்றால் அவங்களுக்கு தெரியும்
நீங்கள் திருப்தி அடையும் போது என்ன செய்வீங்கன்னால் இந்த 30,000 ரூபா, அப்போ 30,000 என்பது 2 வருஷத்துக்குரியது. அப்போ இதை 2ஆல் பிரித்து விட்டீங்கன்னால் எவ்வளோ வரும்? 15,000 வரும். அப்போ 45,000 15,000 சேர்த்தால் வருமானம் அபான் சிறுமத்துக்கு எவ்வளோ வரும் என்றால் 60,000 ரூபா வரும். அப்போ அபான் சிறுமத்துக்கு வருமானமாக மாறுது 60,000 ரூபா பெறப்படும். ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டை திருப்தியடையும் போது வருமானமாக இனம் காணப்படும். இது முக்கிய வசனம், திருப்பி இந்த முறை கேட்கலாம். வருமானமாக எப்போ இனம் காணப்படும்? ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விலையை அந்த நிபந்தனையை தீர்மானிக்கும் போது வருமானமாக இனம் காணப்படும். சரி, வாடிக்கையாளர் எப்போ திருப்தி கொள்கிறாரோ நிறுவனம் அச்சந்தர்ப்பத்தில் வருமானம் காணப்படும். அப்போ சொத்து விற்கிற தொடர்பாகவும் அந்த பராமரிப்பு சேவை வழங்க தொடர்பாகவும் தீர்மானிக்கப்பட்டு 30,000 2 வருஷத்துக்கு என்றால் 1 வருஷத்துக்கு 15,000, இப்போ 45 15 தான் 60,000 ரூபாவை வருமானமாக நாங்கள் காணுவோம். நான் குறிப்பிட்ட பதிவு ஒன்றை சொல்லிட்டு போகிறோம், பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 75,000 ரூபா கொடுக்க வாங்க விலை காசு தெரியக்க வாடிக்கையான காசினை பெற்றுக்கொள்ளும் போது காசு கணக்கில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவே வாடிக்கையாளர் கணக்கு செலவு. வாடிக்கையாளர் தான் எனக்கு அவர் வாடிக்கையாளர் கணக்கு செலவு. சரி, காசினை பெறும்போது அதில் பெற்றுக்கொள்ளும் போது அடுத்தது அதில் 2 வருமானம் இருக்கு. ஒன்று பராமரிப்பு சேவை வருமானம் இருக்கு, அடுத்த பொருள் குளிரூட்டிக்கான மெயின் பொருள் விற்பனை வருமானம் இருக்கு. இப்போ அவ்வளோ வாடிக்கையாளர் கணக்கில் செலவச்சதை இல்லாமக்க வாடிக்கையாளர் கணக்கு வரவே 60,000. எங்கே முன்னே சொல்லிட்டேனே பாருங்க, வருமானமாக நாங்கள் பெருமை 60,000, அதில் குளிரூட்டி துறவாக 40,000, பராமரிப்பு துறவாக 30,000 இல்லை 15,000. ரைட், அப்போ பாருங்க, வாடிக்கையாளர் கணக்கு வர 60,000, பொருள் விற்பனை கணக்கு செலவு 45,000, சேவை வருமான கணக்கு பராமரிப்பு என்பது சேவை தானே, குளிரூட்டி என்பது பொருள் விற்பனை தானே, ஆகவே சேவை வருமான கணக்கு செலவு. அப்போ நீங்கள் வேணும்னா பொருள் விற்பனை கணக்கு செலவுன்னு சொல்லலாம். வளமையா வாடிக்கையாளர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு 40,000, சேவை வருமான கணக்கு செலவு 15,000 ரூபான்னு. இது வருமானமாக நாங்கள் காணும் போது அப்போ அந்த வருமானமாக இந்த வருஷம் இனங்கண்ட விலை 60,000 ரூபாய் இருக்கு. இதை பார்க்கவே தெரியுது. வாடிக்கையாளர் 70,000 இருக்கு, 60,000 வருமானமாக இனங்காண்டம் என்றால் மிகுதி 15,000 உங்களுக்கு தெரியும். 15,000 அது வாடிக்கையாளர் பராமரிப்பு துறவாக முதலே காசு கட்டிட்டார், அதுக்குரிய பராமரிப்பு அடுத்த வருஷம் என வழங்கும் வரைக்கும் எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கு, அது பொறுப்பாக இனங்காணப்படல் வேண்டும், பொறுப்பாக இனங்காணல் வேண்டும். அப்போ விளங்கிக்கொள்ளணும். பாருங்க, இது வாடிக்கையாளர் கணக்கு காசினை பெற்றுக்கொள்ளும் போது காசு கணக்கு வரவே வாடிக்கையாளர் லவுசன் கணக்கு செலவு. பொருள் விற்பனை செய்ய பொருள் விற்பனை என 40,000 பராமரிச்சவை வாடிக்கையாளர் கணக்கு வரவென்றால் அந்தந்த கணக்கு செலவு. அப்போ இந்த 15,000 ரூபா அந்த ஏற்பாட்டு மீதியாக இருக்கு. அப்போ பராமரிப்பு சேவை தொடர்பான ஏற்பாடு மீதின்னு கேட்டால் 15,000. இப்போ 4 வருஷம்னா 4ஆக பிரிச்சிருப்போம். 2 வருஷம்னு சொன்னபடியாக தான் 30,000 2ஆக பிரிச்சுனாங்க. 15,000 இந்த ஆண்டு வருமானம் போனால் இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு. சரி, பொருள் விற்பனை கணக்கில் தெரிந்தானே வாடிக்கையாளர் கணக்கு வரவென்றால் பொருள் விற்பனை கணக்கு செலவுன்னு சொன்னான். அப்போ இந்த தொகையை லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டுக்கு மாற்றுவோம் 40,000. இது நேரடியாக லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடை வருமானக்குள்ள மேலே விற்பனை வருமானம் காட்டுவோம். எல்லாம் குளிரூட்டியாக விற்கிறது எங்கள் மெயின் பொருள் விற்பனை என்றால் அது கொண்டு மேலே வருமானமாக காட்டுவோம். அதான் எங்களுடைய விற்பனை வருமானமாக இருக்கு, காலப்பகுதிக்குரிய விற்பனை வருமானம். அடுத்தது பராமரிப்பு சேவை வருமானம். வாடிக்கையாளர் கணக்கு வரவென்றால் பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவு. அப்போ கணக்கில் ஒன்றை பயணியாக செலவு வைப்போம், கூட்டி எடுத்து மாறுது லாபம் நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமணி வருமானம் மாற்றியது. இதெல்லாம் ஏனைய வருமானமாக காட்டும். என்ன வருமானம்? ஏனைய வருமானம். பொருள் விற்கிற மெயின் வருமானமாக இருந்தால் சேவை வருமானம் மூலம் பெற்றுக்கொள்வது ஏனைய வருமானமாக கருதலாம். காசு அது நோமலாக தெரியும், காசு 70,000 பெற்றிருப்போம், எனக்கு கொடுக்க வாங்க இல்லை தானே, காசு கணக்கு வரவு வாடிக்கையான செலவு வச்சுனாங்க. அப்போ காசில் வர வச்சு காசு மீதியை கூட்டிடுவோம். ஏன்னா காசு நமக்கு என்ன சொத்து, காசு நிறுவனத்துக்கு என்ன சொத்து. வருமானமாக இனங்காணப்படும் பெறுமதி. 2ஆம் கேள்வியில் கேட்டகளுக்கு ஆன்சர் வருமானமாக இனங்காணுவோம் 60,000, அதில் 40,000 பொருள் விற்பனை தொடர்பாகவும் 15,000 ரூபா சேவை வழங்க தொடர்பாகும். 31/3/21 பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு பெறுமதி என்ன? ஏன் ஏற்பாட்டு பெறுமதி வந்தால் 30,000 15,000 இந்த ஆண்டு சேவை வழங்கிட்டேன், மிச்சம் 15,000 சேவை
அடுத்த அழைப்பில் வழங்கும் வரைக்கும் அது ஒரு பொறுப்பு. எனக்கு காசு கட்டிட்டாங்களோ அவை பொறுப்பு. லாபம் இல்லை நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமணிக்கு வருமானக்குள்ள பொருள் விற்பனை வருமானம் என்று 45,000 வருமானம் காட்டுவோம். கூட்டு ஏனைய வருமானத்துக்கு பராமரிப்பிச்ச வருமானம் 30,000 இருந்தாலும் அதில் 15,000 மட்டும் வருமானமாக நாங்கள் காணப்படும். இது நிதிக்கூறின வெளிப்படுத்த. நிதிலைமைக்குள்ள நடைமுறை சொத்தில் காசு வரும். அப்போ காசு எங்களுக்கு சொத்து. இப்போ காசு வரும். நடைமுறை பொறுப்பில் முற்பண சேவை வருமானம் வாடிக்கையாக பயணியாக முன்கூட்டி இருக்கலோ அந்த முற்பண சேவை வருமானத்தை முன்கூட்டியே பெற்றால் பொறுப்பு அற்று என்னக்கிறது தெரியும் உங்களுக்கு. அவை அடுத்த காலத்துக்கு வருமானத்தை முன்கூட்டியே புறப்பட்டால் பொறுப்பு. அவை 30,000 ரூபாயில் 15,000 இந்த ஆண்டு சேவை வழங்கிட்டோம். மிச்சம் 15,000 வழங்கும் வரைக்கும் நிறுவனத்துக்கு அது பொறுப்பாக இருக்கு. அதுக்கு முற்பண சேவை வருமானம் போடலாம். அதில் பராமரிப்பு சேவைக்கான வருமானத்துக்கான ஏற்பாட்டு பெருமைன்னு போடலாம் 15,000. இதே மாதிரி இன்னொரு வினா பார்ப்போம். 1/4/21 டயானா பொதுக்கம்பெனியானது வாடிக்கையாளர் ஒருவருடன் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்வது மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதுடன் சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. சொன்னே அந்த கடப்பாடு சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர் இயந்திரம் மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவைக்காக ரூபா 12,00,000 ரூபாயை வழங்க முன் வந்துள்ளார். அப்ப இயந்திரத்துக்கும் 2 வேட பராமரிப்பு சேவைக்கும் சேர்த்து தான் இந்த 12,00,000 ரூபா. சரி, ஆகவே டயானா பொதுக்கம்பெனியால் இவ்விரண்டும் வெவ்வேறா விற்பனை செய்யப்பட்டார். முதல்ல தனித்தனியாக வாங்கினா இந்த விலை கட்டணும், சேர்த்து வாங்கினா இந்த விலை. தனித்தனியாக வைத்தால் இயந்திரம் 10,00,000 ரூபாய்க்கும் பராமரிப்பு 5,00,000 ரூபா விற்கப்படும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வாடிக்கையாளருக்கு 10,00,000 கொஞ்சம் தனித்தனியாக வாங்கினா 15,00,000 ரூபா முடிகிற இடத்துல அவருக்கு 12,00,000 ரூபாயில் ரெண்டும் கிடைக்கும். வாடிக்கை என்ன யோசிப்பேன் தான் குறையத்தான் கொடுக்கும், 2 முறையாக கிடைக்கும். நிறுவனத்துக்குமே வருமானம் என்றால் ஒரேடியாக 2க்கும் தூரமாக காசு வந்துடும். பராமரிப்புனா ஒரு வருஷம் பிறகு தான் பராமரிப்பு செய்வேன். ஆகவே 2ம் சேர்த்த விலை 10 மஞ்சம் ஏன்னா 12,00,000 ரூபாய் இருந்தாலும் 2 தனித்தனி விலை கூட்டு மொத்த விலை ரூபா 15,00,000. 1/5/21 வாடிக்கையாளர் இதற்கான கொடுப்பனம் மேற்கொள்ளப்படும். இப்போ 1/4/21 செய்கிறோம். இதில் 1/5/21 அடுத்த மாத தொடக்கத்திலேயே காசு கட்டப்பட்டு விட்டது. சரி, இப்போ இதில் என்ன பாயிண்ட்ஸ் ஆடுங்க. 2 வேட ஒப்பந்தம் சட்ட ரீதியான உரிமை மாற்றப்படுது. இயந்திரம் விற்கிறோம், பராமரிப்பு விற்கிறோம். 2ம் சேர்த்த கொடுக்க வழங்கும் விலை ரூபா 12,00,000. இயந்திரத்தின தனி விலை ரூபா 10,00,000. அது மாதிரி பராமரிப்பின 2 வருஷத்தும் சேர்த்து தனி விலை 5,00,000 ரூபா. வேண்டப்படுவது அதே வினாதான். நான் குறிப்பிட்ட பதவிகள் வேண்டிய பேட்டு கணக்குகள். நிதி அறிக்கை நியமம் 15 படி 31/3/22 முடிவடைந்த காலப்பகுதிக்கான வருமானம், அந்த முதலாம் ஆண்டுக்கு வருமானம் என்ன. அடுத்தது நிதி அறிக்கை நியமனப்படி உள்ளவா நிதிலைமைக்கு காட்ட வேண்டிய வியாபார வறுமையான மீதி என்ன. மற்றது பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு மீதி. வியாபார வறுமையான மீதி உங்களுக்கு தெரியும், வராது தெரியும். ஏன்னால் அந்த கஸ்டமர் வாடிக்கையாளர் முழு தொகையும் எங்களை செலுத்திட்டார். இந்த இருக்கு செலுத்த வேண்டிய தொகையை கொடுப்பனம் மேற்கொள்ளப்படும். அப்போ 1/5/21 காட்டிட்டார். 31/3/22 அரியஸ் வராது. சும்மா கேட்டிருக்கேன். நீங்கள் விளங்கணும் காசு ஏற்கனவே காட்டினால் அது தர வேண்டிய மீதி ஒன்றுமே இருக்காது. அப்போ இல்லைன்னு சொல்லுவோம். வியாபார வறுமையான மீதி இல்லை. ரைட். அடுத்தது பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாடு மீதி 2 வருஷத்துக்கு எல்லாம். அப்போ 1 வருஷத்துக்கு வரும். பாருங்க, முதலாவது படி 1 ஒப்பந்தத்தினை இணங்காணும். என்ன ஒப்பந்தம்? டயானா பொதுக்கம்பெனி வாடிக்கையாளருடன் இயந்திரம் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அப்போ புரிந்துணர்வு என்ன? அந்த இயந்திரம் தொடர்பாகவும் மற்றது பராமரிப்பு தொடர்பாகவும். படி 2 செயற்பாட்டு கடப்பாடு இணங்கானது. செயற்பாடு கடப்பாடு இருக்கலாம். என்ன பொறுப்பு இருக்கு, என்ன பொறுப்பு செய்யுங்கள்? 1 இயந்திரத்தை உரிமை மாற்றுதல். 2வது 2 வேட பராமரிப்பு சேவையினை மேற்கொள்ள. இந்த காசினை கடப்பானது 2 வருஷம் மட்டும் அந்த நிறுவனம் அந்த வாடிக்கையாளர் கைவிட இயலாது. வாடிக்கையாளர் கண்டிப்பாக செய்யத்தான் மாட்டோம். 2 பேரை பராமரித்து மேற்கொண்டே தீரும். சரி. படி 3 கொடுக்கல் வாங்க விலையை தீர்மானிக்கிறார். கொடுக்க வாங்க விலை 12,00,000 ரூபா செலுத்து. 2ம் சேர்த்து 15,00,000 செலுத்துக்கு நாங்கள் அனுப்படுகிறது. படி 4 கொடுக்கல் வாங்க விலையினால் பயிர் செய்தல்.
குறித்த பொருளின் ஒதுக்கீடு, குறித்த பொருளின் தனி விலையங்கள், தனிப்பொருளின் கூட்டு மொத்த பொறுமை, என்ன ரெண்டும் இருக்கலாம், இயந்திரம் விற்கிறதும் பராமரிப்பு தேவை, ரெண்டு கூட்டு மொத்த பொறுமை தர தீர்மானிக்கப்பட்ட விலை. அப்ப இயந்திரம் ரூபா பார்த்தோம் என்றால் இயந்திரத்தின தனி விலை 10 லட்சம் ரூபாய் விற்கிறார், இயந்திரம் பராமரிப்பும் சேர்த்து 5 லட்சம் பராமரிப்பு, அப்ப 15 லட்சம் ரூபா தர தீர்மானிக்கப்பட்ட விலை எவ்வளவு, கொடுக்காத விலை ரூபா 12 லட்சம். சுருக்கினம் என்றால் இதுக்கு வார பொறுமை வேற. ரைட். அதே மாதிரி அப்ப 8 லட்சம் ரூபா வேறு மாதிரி 8 லட்சம் ரூபா வேறு, இதோட விலை 8 லட்சம் ரூபா வேறு, சுருக்கினீங்கன்னா 8 லட்சம் வேறு படிக்கணும். சரி, இதோட விலை 8 லட்சம் ரூபா வேறு. ரைட். இயந்திர பராமரிப்பு தொடர்பாக 5 லட்சம் ரூபாய் இயந்திர பராமரிப்பு தனி விலை 2 வருஷத்துக்கு, 2 கூட்டுத்தொகை 15 லட்சம் தர அந்த 12 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தோம்னு சொன்னால் 12 லட்சம் ரூபாய் பார்த்தோம் என்றால் 4 லட்சம் ரூபாய் இயந்திர பராமரிப்பு தொடர்பாக 2 வருஷத்துக்குரிய வருமானம். இப்படிலாம் விடக்கூடாது, இந்த வருஷத்துக்கு மட்டுமே இல்லை. இப்போ இயந்திரம் வித்த 8 லட்சம் ரூபா அது அந்த ஆண்டுக்குரிய வருமானம். ஆனால் பராமரிப்பு என்பது எத்தனை வருஷம் கடப்பாடு, 2 வருஷம் கடப்பாடு. அப்போ 2 வருஷத்துக்குத்தான் 4 லட்சம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 தெரியும். தீர்மானிக்கப்பட்ட விலை இப்படித்தான் வரும். இயந்திரம் தனியாக விற்கிறது 8 லட்சமும், இது பராமரிப்புக்குரியது 4 லட்சமும் சேர்ந்தால் 12 லட்சம் ரூபா தான் என்ன விலை, தீர்மானிக்கப்பட்ட விலை, அல்ல கொடுக்கல் வாங்க விலை. ரைட். படி 5 இது பயிர் செய்யப்படும் வேண்டியாச்சு. படி 5 வருமானமாக இனங்காட்டப்படும் பெறுமதி என்ன? இயந்திரம் தொடர்பாக 8 லட்சம் ரூபா வருமானம், இயந்திர பராமரிப்பு தொடர்பாக உங்களுக்கு தெரியும் 2 லட்சம். ஏனென்றால் 4 லட்சம் ரூபா ஒரு ஆண்டுக்குன்னு சொன்னால் 2 ஆண்டு பார்த்தால் 2 லட்சம் ரூபா. 4 லட்சம் ரூபா 2 ஆண்டுக்குரிய தொகை என்றால் ஒரு ஆண்டுக்குரிய தொகை 2 லட்சம் ரூபா. சுருக்கி விட்டோம் என்றால் 8 லட்சம் 2 லட்சம் சேர்த்தால் 10 லட்சம் ரூபா வருமானமாக நாங்கள் காணப்படும். அப்போ மிகுதி 2 லட்சம் கேட்கும். நீங்கள் அடுத்த வருஷம் பராமரிப்பு சேவை வழங்கும் வரைக்கும் நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கு, ஒரு கடப்பாடாக இருக்கு. ரைட். அப்படின்னு சொல்லி பாருங்க. 12 லட்சம் ரூபா தீர்மானிக்கப்பட்ட விலை, கொடுக்கல் வாங்க விலைக்குரிய பதிவு, காசு கணக்கு வரவே ரூபா 12 லட்சம், வாடிக்கையாளர் கணக்கு செலவு ரூபா 12 லட்சம். ரைட். காசு பெறும்போது வருமானமாக நாங்கள் காணும்போது வாடிக்கையாளர் கணக்கு வரவே ரூபா 10 லட்சம், பொருள் விற்பனை கணக்கு செய்கிற இது இயந்திரத்தை விற்கிறதோ இயந்திர பொருள் விற்பனை கணக்கு செலவு 8 லட்சம், சேவை வருமான கணக்கு செலவு 4 லட்சம் வந்தாலும் அது 2 லட்சம் மட்டும் வருமானம் என காணப்படும். வருமானமாக இனங்காணும் போது வாடிக்கையாளர் கணக்கு காசு பெறும்போது காசு கணக்கு வரவே வாடிக்கையாளர் கணக்கு செலவு வருமானமாக காட்டிக்க, வாடிக்கையாளர் கணக்கு வரவே பொருள் விற்பனை கணக்கு செலவு 8 லட்சம், சேவை வருமான கணக்கு பராமரிப்பு சேவை வருமான செலவு 2 லட்சம், அதான் பொருள் விற்பனை 2 லட்சம், சேவை வருமானம் 2 லட்சம் கூட்டி எடுத்தால் 2 லட்சம் ரூபா. இதான் அந்த கடப்பாடு. அப்ப இந்த ஆண்டு முடிவில் பொறுப்பாக காட்டுற முற்பண வருமானம் அல்ல முற்பண சேவை வருமானம் ரூபா 2 லட்சம். பொருள் விற்பனை தெரியும், காசு வர வேண்டால் வாடிக்கையாளர் கணக்கு வர வேண்டால் பொருள் விற்பனை கணக்கு செலவு, இதை வருமான கூட்டு மாதிரி போட்டிருக்கேன். முழுமையாக என்றால் லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டுக்கு மாற்றியது. காசு கணக்கு தெரியும், காசு பெறைக்க தீர்மானிக்கப்பட்ட விலை, கொடுக்க வாங்க விலைக்குரிய காசு பெறும்போது காசு கணக்கு வர வேண்டால் காசு கணக்கு வர வேண்டால் வாடிக்கையாளர் செலவு வச்சுனாங்க. கொஞ்சம் வாடிக்கையாக வச்சு போட்டு காசு சொத்து கூட்டியிடும். பராமரிப்பு சேவை வருமானம், பராமரிப்பு சேவை வருமானம் என்ன வருமான காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கு வர வேண்டால் பராமரிப்பு சேவை வருமானம் 4 லட்சம் இருந்தாலும் 2 லட்சம் தான் இந்த ஆண்டுக்குரிய மட்டும் தான் வருமான காட்டுவோம். இந்த தொகையை ஏனைய வருமான காட்டுவோம். அப்போ லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டுக்கு மாற்றியது. SLFRS 15 படி வருமானமாக இனம் காணப்படும் தொகை இயந்திர விற்பனை வருமானம் 8 லட்சம் ரூபாய் இயந்திரம் விற்கிறோம். அதே மாதிரி இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் 4 லட்சம் வந்தாலும் அந்த 4 லட்சம் ரூபா 2 ஆண்டுக்குரியது. அப்போ ஒரு ஆண்டுக்குரிய காணிக்க 2 ஆள் என்ன செய்யணும் பிரித்து காணை, அதான் 2 லட்சம் ரூபா சேர்த்தா 10 லட்சம். வாடிக்கையாளர் மீதி அல்ல வியாபாரம் மீதி இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு காசு கட்டிட்டேன், காசு கட்டாட்டி இதில் இந்த தொகை கட்ட வேண்டிய தொகையில் எவ்வளோ கட்டிக்கிறேன் மிச்சம் தர வேண்டிய தொகையாக இருக்கு. கொஞ்சம் கட்டினபடியால் வறுமையாக மீதி இல்லை. இயந்திர பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு மீதி, ஏற்பாடுனால் எவ்வளோ முற்பண சேவை வருமானம் என்றால் அது ரூபா 2 லட்சம் ஏற்பாடுக்குரிய பெறுமதி.
ரைட். அப்போ இங்கே வந்து முழுமையாக வருமான காட்டாத காரணம் 2 ஆண்டு ஒப்பந்தம் என்றபடியால் அந்த பொருள் விற்பனை இயந்திரத்துக்குரிய வருமானம் காட்டியும் மிச்சம் சேவை வருமானம் 2 வருஷம் 2ஆக பிரித்து வருமானம் காட்டேன். இப்போ 4 வருஷம் 4ஆக பிரிங்க, 5 வருஷம் சேவைனா 5ஆக பிரிங்க, அது பிரச்சனை இல்லை. பராமரிப்பிச்சே சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது 1 வருஷமாக இருக்காது, 1க்கு மேற்பட்ட வருடங்கள் தான் இருக்கு. சரி. அப்போ 2 பொருள் விற்பனை வருமானத்தையும் சேவை வருமானத்தையும் கொண்டால் நார்மலாகவே வருமானம் வரும். இப்போ பேரெடுக்க நான் குறிப்பெடு கேட்காவிட்டாலும் பொதுவாக வருமானமாக இனங்காணப்படும்போது கேட்கலாம். அந்த கொடுக்கல் வாங்க விலையை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரி. இந்த வருமானத்தை இனங்காணக்கூடிய படிமுறையும் அதே மாதிரி அந்த கொடுக்கல் வாங்கல் விலையண்டா என்னென்றும் தீர்மானித்து கொள்ளுங்க. இது தொடர்பாக மேலேயே கணக்குகள் உருப்பட கேள்வி இருந்தாலும் நிறைய கேள்வி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஏழுக்குரிய சிலபஸில் ஆழம் டீப்பாக கேள்வி கேட்க மாட்டான் என்றாலும் நீங்கள் பரீட்சையை நீங்கள் இலகுவாக வெற்றி கொள்ள வேண்டபடியால் கடந்த முறை கேட்ட மாணவர்கள் இந்த SLFR பயன் தொடர்பாக தெளிவின்மை இருந்தது. அப்போ இந்த முறை கற்கின்றார்கள் ஓரளவு தெளிவுபடுத்த நான் நினைத்துக்கொண்டேன். மீண்டும் நீங்கள் நல்ல பருவர் எடுக்கணும். பரீட்சையில் வந்து கணக்கெடுக்க வந்து நீங்கள் எவ்வளோ பயிற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய இருக்கும். அந்த வகையில் வாய்ப்புக்கு நன்றி கூறி நல்ல பொறுப்பு என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.